தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்வதாகத்தான் மக்கள் உணர்வை ஏற்கிறோம்னு சொல்லும் ஒரு கட்சி. ஆனால் ஹரியானாவை பொறுத்தவரையிலும் அந்த முடிவை நாங்கள் ஏற்கலை, தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்கிறோம், தில்லுமுல்லு நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி காலை முதலே கடுமையாக கண்டனத்தை எதிர்வினை ஆற்றி வருது. இந்த இரண்டு முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குணசேகரன், முதல்ல சன் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வரலாற்று புகழ்மிக்க தேர்தல் என்று சொன்னீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அந்த தேர்தல் சொல்லியிருக்கிற செய்தி மிகப்பெரிய செய்தி என்று எண்ணுகிறேன். அதாவது தேர்தலிலே பங்கேற்ற அரசியல் கட்சிகள், வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், ஆட்சி அமைக்கப் போகிற ஆளுங்கட்சி, தேர்தலை தவறவிட்டவர்கள், தோற்று போனவர்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்தினுடைய மக்களை ஒட்டுமொத்தமாக நாம் பாராட்ட வேண்டும். அதாவது அவர்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு அவர்களுக்கு எவ்வளவு அநீதி செய்ய முடியுமோ, எவ்வளவு அவமானத்தை இழைக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அவர்களை அந்நியர்களாக்க முயற்சித்தார்களோ அதையெல்லாம் மீறி தங்களுக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மேல் இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும், இந்திய பேராண்மையோடு தான் இருக்க நாங்கள் விரும்புகிறோம், தேர்தல் என்பதை நாங்கள் புனிதமாக ஏற்று தேர்தலின் மூலமாகவே எங்கள் மக்களுடைய கருத்தை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தங்களுடைய ஜனநாயக உணர்வுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்திய இறையாண்மையில் தங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத பற்றையும் உறுதியையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே அந்த மாநிலத்து மக்களை நாம் பாராட்ட வேண்டும். இந்த தேர்தல் அந்த மாநிலத்திலே நடந்திருக்கிற ஒரு செய்தியை ஒன்றிய அரசு இந்த முறை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உடனடியாக அந்த மாநில அந்தஸ்து என்கிற அங்கீகாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இன்றைக்கி வெற்றி பெற்று பொறுப்பேற்கக்கூடிய உமர் அப்துல்லா கூட மிக அருமையாக பேசியிருக்கிறார். we don't want a confrontation with the center. ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிக்க விரும்பவில்லை. அப்படி மோதல் போக்கை ஒன்றிய அரசோடு கடைப்பிடித்தால் அது மாநிலத்திற்கு எந்த நன்மையும் தராது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசுகிற ஒரு பண்பட்ட இந்திய அரசியலில் அரசன சாசன சட்டத்தில் நம்பிக்கையுள்ள ஒரு முதலமைச்சராக அவர் பேசியிருப்பதை மோடி அரசு பாராட்ட வேண்டும். அந்த கருத்தை, அந்த பின்னாலே உள்ள அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹரியானா மாநில தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அந்த நிலைப்பாட்டை நானும் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாக ஒரு தேர்தல் முடிந்த உடனே என்றுமே இந்த முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எந்த அரசியல் கட்சியும் சாதாரணமாக சொல்வதில்லை. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியைப் போல ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள ஒரு கட்சி, பல தேர்தல்களை, பல வெற்றிகளை, பல தோல்விகளை சந்தித்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு முடிவை அது அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் என்ன விஷயங்கள் இருக்கின்றன, என்ன செய்திகள் இருக்கின்றன, என்ன புள்ளி விவரங்கள் இருக்கின்றன என்பதை 2 நாட்களில் மொத்தமாக சேகரித்து அதை வெளியே விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஒன்று மட்டும் நமக்கு தெரிகிறது. அதாவது இந்த கடந்த நீங்கள் 2 நாட்களாக இந்த எக்ஸிட் போல் அதையெல்லாம் நாம் என்றைக்குமே பல நேரங்களிலே அது மாறி இருக்கிறது. அது எக்ஸிட் போலினுடைய ரிசல்ட்ஸ் மாறி இருக்கிறது. ஆனால் இந்த முறை ஒரு ஓவர்வெல்மிங் ட்ரெண்டு, களத்தில் பயணம் செய்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட பத்திரிகையாளர்கள் நடத்திய பல்வேறு சர்வேக்கள், நேர்முக காணல்கள், இவைகள் நமக்கு சொன்ன தகவல் காங்கிரஸ் கட்சி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதையும், பாஜக பல இடங்களிலே அந்த வேட்பாளர்களே கிராமங்களுக்குள் போக முடியாத அளவிற்கு எதிர்ப்பு இருந்ததையெல்லாம் நாம் பத்திரிகையில் பார்த்தோம். அதை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது இந்த வெற்றியை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டார்கள். இந்த விக்டரி வாஸ் ஸ்நாட்ச் அவே என்கிற வார்த்தையை அவர் ஜெயராம் ரமேஷ் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு தேர்தல் கமிஷனுக்கு எழுதிய கடிதத்தையும், தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு பதில் எழுதிய கடிதத்தையும், அதற்கு திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பதில் எழுதிய 3 கடிதங்களையும் இன்றைக்கு வெளியே விட்டிருக்கிறார். அதில் தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லியுள்ள வார்த்தைகளை நீங்கள் படித்தாலே ஒரு நடுநிலையான ஒரு தேர்தல் ஆணையம், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு அங்கீகாரம் பெற்ற பாராளுமன்றத்திலே முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு அகில இந்திய கட்சியை எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவது என்கிற வரைமுறை இல்லாமலேயே பயன்படுத்தி இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 தொகுதிகளில் நமக்கு ரொம்ப ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். அதாவது முதல்ல லீடிங்கில் இருந்தவங்க அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியிலே 500 ஓட்டு 400 ஓட்டுகளிலே தோற்றிருக்கிறார்கள். இது ஒரு புறம்.
இன்னொரு முறை இன்னொரு கோணத்தில் வந்து ஆர்கனைசேஷன் எல்லாம் காங்கிரஸ் கட்சி பார்க்க வேண்டிய பணி. அதை வந்து நான் வந்து புறந்தள்ள மாட்டேன். ஏன்னா இது என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடைய வந்து தலைவராக ஒரு இருக்கக்கூடிய அருமையான குமாரி செல்ஜா போன்றவங்களே மாநில தலைமை தான் நான் இதற்கு குற்றம் சொல்லுவேன், மாநில தலைமை சரியாக கையாளலை, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க சரியாக நடந்து கொள்ளலை அப்படின்னு சொல்கிற பார்வை இருக்குது. இன்னொரு புறத்தில் அதிருப்தி வேட்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிருப்தி வேட்பாளராக போட்டியிட்டவங்கள கட்சி தலைமை கன்வின்ஸ் பண்ணி களத்தில் அவங்கள இருந்து வாபஸ் பெற செய்து அவங்கள கட்சிக்காக வேலை செய்ய வைக்கலை. அதிருப்தி வேட்பாளர்களாலேயே 15-16 இடங்களில் காங்கிரஸ் கட்சி தோற்றிருக்கிறது அப்படின்னு இன்னொரு புள்ளிவரம் இருக்குது. தொகுதி வாரியாக பண்ணக்கூடிய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்கிற ஒன்று நடக்கலை அப்படின்னும் காங்கிரஸுக்குள்ளிருந்தே குரல்கள் வருகின்றன. இதெல்லாம் நம்ம விரிவாக விவாதிக்கலாம். நான் மற்றவங்களுடைய பார்வையை கேட்டுறேன். திரு விஜயசங்கர், நீங்கள் இந்த தேர்தல் 2 தேர்தல் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நீங்கள் சொன்ன இந்த எல்லா இதுலையுமே நானும் உடன்படுகிறேன். அதாவது குமாரி செல்ஜாவை போன்றவர்கள் வந்து முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஊடகங்களிலே வந்து உடனே பேசுகின்ற இந்த ஒழுங்கீனத்தை என்றைக்கு நிறுத்துகிறார்களோ அன்றைக்குத்தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு ஒருமைப்பாடும் ஒற்றுமை உணர்ச்சியையும் மக்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் சூழ்நிலையும் ஏற்படும். அதை வந்து அதை போன்ற ஒரு அட்மாஸ்பியரை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கொண்டு வருவது தான். என்ன இழப்பை சந்தித்தாலும் அந்த ஒழுக்கத்தை முதலில் கொண்டு வர வேண்டிய அவசியத்தை காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று as a senior congressman I have put in nearly 55 years of service in the Congress party. ஆகவே நான் வந்து அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை போன்ற உடனே தேர்தல் முடிவு வெளியே வருவதற்கு முன்னால் ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் அவரே போய் வெளியே பேசுவது என்பது நல்லதல்ல. இரண்டாவது, எலெக்ஷன் மெஷினரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்பது இன்னைக்கு வந்து ஒரு புது கான்செப்ட். இதற்கான அஃபோர்டபிலிட்டி பல கட்சிகள்கிட்ட இல்லை. அதை நீங்கள் முக்கியமான காரணம், அது வந்து இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கம்ஸ் அட் எ காஸ்ட் ஆஃப் ஹெவி எலெக்ஷன். எல்லாம் பெய்டு ஒர்க்கர்ஸ் ஆர் மேனேஜிங் தட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதுக்கு இந்தியாவில் பல அரசியல் கட்சிகளுக்கு அதற்கான நிதி வசதி வாய்ப்புகள் இல்லை. அது வந்து இன்னைக்கு நம்முடைய சிஸ்டத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. நம்ம விஜயசங்கரை போன்றவர்கள், ஜென்ராம் போன்றவர்கள் இதை பற்றிய செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஆஸ் எ ஐ வில் ஹேவ் பீப்புள் மே திங்க் தட் ஐ மே ஹேவ் எ வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். ஆகவே தான் இந்த சேலஞ்சு தான் நமக்கு டெமோக்ரஸிக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. ஒரு அன்ஈக்குவல் எலக்ட்ரல் காம்படிஷனை வந்து பிஜேபி ஹஸ் த்ரெட்டட் ஆன் த அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஃபைனான்சியல் கோணத்திலும் பார்க்கலாம். அதிகாரத்தை 10 ஆண்டு காலம் ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது அதன் மீது அதிருப்தி வரும். அந்த அதிருப்தியையும் முறியடிச்சு அந்த ஏற்கனவே இருந்த சீஃப் மினிஸ்டர் சீன்ல இல்லை. சம்ஹவ் தே மேனேஜ்ட். பிரைம் மினிஸ்டரும் பெரிதாக அங்கே கேம்பெயின் பண்ணல. பட் வேற மாதிரியான அணி திரட்டல்கள், தேர்தல் வியூகம் அப்படின்ற ஒன்றின் வழியாக 3வது முறையா ஜெயிச்சிருக்கு. இருக்கு. அதான் ஒன்று சொல்றேன். என்னன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபாட் நாட் ஆன் ரியல் பப்ளிக் பீப்புள்ஸ் இஷ்யூஸ். நீங்க வந்து எய்தர் ரெலிஜன் ஆர் காஸ்ட். இது நீங்க காஷ்மீர்ல கூட பாத்தீங்கன்னா வேலியும் ஜம்முவும் ரெண்டு அதே மாதிரி தான் அந்த லைன்ல தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜாட் வெர்சஸ் நான் ஜாட்ஸ். இதை போல ஜாதி மதங்கள் தான் கடைசி நேரத்திலே தேர்தலில் வாக்காளர்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றிருப்பது நமக்கு இருக்கிற அடுத்த சேலஞ்ச். இதையும் காங்கிரஸ் கண்டிப்பாக ஆராய வேண்டும். அதே நான் ஒத்துக்கிறேன்.